ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி 2ஆம் நிலை காவலருக்கான தேர்வு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தேதி வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து அப்ளை பண்ணுற டேட் ஸ்டார்ட் ஆகுது. 22/8/2025. கடைசி டேட் வந்து என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21/9/2025. அதாவது இன்னும் சரியாக ஒரு மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இணைய வழியில் விண்ணப்பித்து பின்னர் திருத்தம் செய்வதற்கான கடைசி தேதி, அதாவது வேறு ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை திருத்துறதுக்கான தேதி வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 25/9/2025 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் டேட் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 9, அதாவது 9/11. இன்னும் சரியாக 70 நாள் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் ஆகிடலாம். மொத்த வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2833 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிறை காவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 142 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு வந்து 38, மொத்தம் 150 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீட்பு மற்றும் தீயணைப்பு துறையில் ஆண்களுக்கு 631 வேக்கன்சியும் பெண்களுக்கு வேக்கன்சி கொடுக்கல. அதாவது மொத்தமே 631 வேக்கன்சி தான். மொத்தமாக 3644 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தாதுன்னு இந்த இடஒதுக்கீடு, சிறப்பு ஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா வார்டு கம் டிபெண்ட், அதாவது இந்த வாரிசுதார்களுக்கான இடஒதுக்கீட்டில் 10% வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர்களுக்கும் சிறை காவலருக்கும் கொடுத்துருக்காங்க. தீயணைப்பு துறையினருக்கும் 10% கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது விளையாட்டு வீரர்களுக்கும் 3% கொடுத்துருக்காங்க. 2ஆம் நிலை காவலருக்கு அது கொடுக்கல, சிறை காவலருக்கு கொடுக்கல. அப்புறம் எக்ஸர்சைஸ் மேன் கோட்டாவில் 5% கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கும் சேர்த்து தான் அது. அப்புறம் திரும்ப 2ஆம் நிலை சிறை காவலருக்கும் 5%, தீயணைப்பு துறையினருக்கும் 5%. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவைகளுக்கான 2ஆம் நிலை காவலருக்கு 3%, சிறை காவலருக்கு 3% கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் தமிழ் வழி சான்றிதழ், தமிழ் மீடியில், அதாவது 1ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் தமிழ் மீடியத்தில் படித்தவர்களுக்கு 2ஆம் நிலை காவலருக்கு 20%, சிறை காவலருக்கு 20%, தீயணைப்பு துறையினருக்கும் 20% கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றது ஏற்கனவே டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸர்சைஸ்மென் கோட்டா இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வேறு தமிழ் வழியில் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டு, இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சிங்கன்னா நாளையிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வர கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாருமே இந்த யூடியூப்